உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன தான் இதில் ஒன்றும் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது திட்டமிட்டு வேணும்னே செய்கிறது தான். ஏன்னா இப்போ பிஜேபி இது எப்போ நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்து முன்னணி, இங்கே இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிசுத்து, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கள் தான். அவங்க இவ்வளோ நாளாக விநாயகரை தான், பிள்ளையாரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இங்கே ஒன்றும் இதாக இல்லைன்னா இப்போ தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு இங்கே முருகன் தான். சிவனையும் தொட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியாக வரல. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று செய்கிறாங்க. வட பகுதியில் ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க. இப்போ அது அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபடல. ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. இந்த கோயில் ஒன்று மசூதியை இடித்து கோயில் கட்டணும்போது அந்த பிரச்சனையில் வளர்ந்தாங்க, அது முற்று பெற்றுச்சு. கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அதுவும் சரி வரல. ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான். அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடருது. அந்த உணர்ச்சியை எளிதாக பற்றிக்கணும். அங்கே ஐயப்பனை எடுத்தாங்க, அதுவும் செல்லலை. அது ஏன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எடுத்து வீழ்த்திட்டாங்க. இப்போ இங்கே முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு பார்த்தாங்க, அது சரி வரலை. இப்போ திட்டமிட்டு முருகனை தொடுறாங்க. இவ்வளோ ஒரு கேள்வி வருதில்லை, இவ்வளோ காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முருகன் என்னமோ நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும், தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை, தமிழனுடைய பெருங்குறியீடு, எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க. எங்கள் சிவனை, எங்கள் மாயோனை, எங்கள் எல்லாம் திருமால் பெருமாளையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அது கடைசியாக நீங்கள் வள்ளுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க, அதுவும் எடுபடலை. அப்போ சிவனெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆள் எங்கள் இறை முருகன் மட்டும்தான். இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் தொடக்கத்திலேருந்து நான் இறை மறுப்பில் இருந்தேன். அப்புறம் ஒரு தேசிய விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமையாக இருக்குது. ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில் மொழி, இனம், கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல், வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும். அப்போ அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும் போது நாங்கள் தொடரோம். நீங்கள் அப்படி இல்லையே, உங்களுக்கு இப்போ தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி? நீங்கள் எடுத்தவனே தொட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு முருகன் மாநாடு, அதுலேயே நீங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு 800 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். எந்த பிரச்சனையுமே வரலை. திடீர்னு அதில் தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. அப்போ மக்களை மதங்களால் கூறுபட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார்? ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். சரி, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கிட்ட வரி வேணான்னு சொல்லிடுவீங்களா? இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இவங்களுக்கு 8 விழுக்காடு 10 விழுக்காடுன்னு அறிவிப்பீங்களா? பதில் இருக்கா? சரி, நீங்கள் உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1ன்னு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுகிறாங்க. இந்த மாட்டுக்கறி, பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈட்டுது. மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவும் இஸ்லாமியர் கிறிஸ்தவ நாடுகள். அப்போது இந்த இந்து நாடோடு தான் எங்களுக்கு தொடர்பு, வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு, இதிலெல்லாம் எங்களுக்கு தொடர்பு, ஒப்பந்தம். இஸ்லாமிய கிறிஸ்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா? இதில் இருக்க இங்கே கோயிலை கட்டினா இங்கே மசூதி எங்கெங்கே இருக்குன்னு தேடி இடிக்கிறீங்களே. அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதிச்சது இஸ்லாமிய நாடு. அது எப்படி? ஏன் அந்த மாண்பு, அந்த பண்பாடு எனக்கிட்ட இல்லை? எல்லா நாடுகளையும், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்குது. அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறானே, அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கிட்ட இல்லை? சொல்லுங்கள்.
இங்கே தான் உயிர்மை நேயம் இருந்தது. உயிர்களை கொல்லுவது பாவம்னு போதிச்ச புத்தன், மகாவீரர், இவங்கெல்லாம் தோன்றிய மண், மகான்கள் தோன்றிய மண் இது. எங்கள் மூதாதைகள், நாங்கள் தமிழர்கள் வந்து மனிதநேயவாதிகளே அல்ல, உயிர்மை நேயர்கள். இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்கள் மூதாதை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடனா. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடலை, பல் உயிர்களை போற்றுன்னா. இதுலேருந்து தெரியுதா நாங்கள் மானுட நேயர்கள், காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்கள் பாட்டன் பாரதி. அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது. ஏன் இப்போ பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு? 12வது ஆண்டு முடிய போகுது. இங்கே எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது, திடீர்னு இப்போ எப்போ இந்த 15 ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை. இப்போ எதை தொட்டா இங்கே நுழையலாம்ங்கிறீங்க? அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாநாடு சிறக்கட்டும், நான் வாழ்த்துறேன், போற்றுங்க எங்கள் இறையே, அதில் எனக்கு பெருமை. தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா? தமிழையும் முருகையும். தமிழ் இறை, தமிழே அவன்தான். அந்த தமிழ், அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கில் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும், திருப்புகழ் பாடணும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா? என் கேள்விக்கு பதில் இருக்குமா? இன்னைக்கு தெரியணும்ல. மாநாட்டு தீர்மானங்களில் தமிழ் இறை முருகனுக்கு முன்பு, தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படணும், 12 திருமறைகள் ஓதப்படணும், குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகழை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்குறேன். வேற கேள்வி என்ன கேட்டீங்க? ஆங்கிலத்தை விட்டுருவோம், இந்தியை எல்லாரும் படிச்சிருவோம். இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில போனா அது பயன்படுமாங்கிறது சொல்லுங்க. அமெரிக்கா போறேன், ரஷ்யா போறேன், இவங்களே பயணம் பண்றாங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் நம்முடைய ஐயா நரேந்திர மோடியே பல்வேறு நாடுகள், நம் நாட்டின் தலைவர்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்றாங்க. அந்த நாடுகளில் போய் எந்த மொழியில நீங்க தொடர்பு கொள்வீங்க சொல்லுங்க? இந்தி மொழியின் தோற்றம் எப்போது? 500 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சா இந்தி மொழி? கேள்விக்கு பதில் இருக்கா? என்னுடைய தோற்றம் தொடக்கம் எப்போது? எல்லா மொழிகளையும் அழித்துட்டு ஒரே மொழியை நீங்க நிலைநாட்ட நினைக்கிறது வந்து நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் இது ஏற்புடையதா இருக்குமா என்று அறிவார்ந்த பெருமக்கள், அதிகாரத்தில் இருக்கவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் தாய் அழகானவள் அறிவானவள்னு சொல்லுங்க, நாங்க ஏற்கிறோம். என் தாய் இழிவானவள், அவள் அறிவற்றவள்னு சொல்றதுக்கு உலகத்துல எந்த கொம்பனுக்கும் அருகதையோ தகுதியோ கிடையாது. சும்மா தேவையற்று குழப்பிக்கிட்டு கூடாது. இல்லை, இனிமே இங்கே 3ஆம் உலகப் போர் உருவாக போகுதுன்றீங்க. நீங்கள் வள வேட்டைக்கான ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் 3ஆம் உலகப் போர் எழுதுனது வள வேட்டைக்காக தான் இது நடக்கும். அது நீருக்காக நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ எண்ணெய்க்காக நடக்குது. அது சூழியல் போராளி வங்காரி மாத்தாய் நம்ம தாய் என்ன சொல்றா? உலகெங்கும் போர் என்பதே வள வேட்டைக்காக நடந்ததாண்டா, எல்லை விரிவாக்க, நில விரிவாக்கத்துக்கு நடந்தது. அது வள வேட்டைக்கு. நீங்கள் ஆலிவர் ஹெம்பர் எழுதின நீங்கள் பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படிச்சிங்கன்னா அது தெரியும். சின்ன புத்தகம் தான். நாங்கள் வந்து அரபு நாடுகளில் அந்த நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்ற நாங்கள் வரலை, அதிகாரத்தை கைப்பற்ற வரலை. நாங்கள் வந்தது வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அவர் எழுதியிருக்காப்ல. அது நீங்கள் படிங்க, தெரியும். உலக அரசியல் உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி நீங்கள் ஜான் பெர்கின் எழுதின அமெரிக்க உளவாளியின் வாக்குமூலம், நீங்கள் அடியாளின் வாக்குமூலம் படித்தாலும் உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வல்லாதிக்க நாடுகளின் வள வேட்டைக்கு தான் இந்த போர் நடக்குது. இப்போ இன்னுமே ஒரு உலகப் போர், 3ஆம் உலகப் போர் இல்லை. நான் என்னுடைய இனம் 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனம். எங்களுடைய தலைவன், எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய இராணுவம், விடுதலை புலிகள் என்ற இராணுவத்தை வீழ்த்துவதற்கு 22 நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் இறுதிப் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு
அந்த நாட்டினுடைய இராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில் சொன்னது இருக்குது. 22 நாடுகளை எதிர்த்து ஒரு இனத்தின் இராணுவம் போரிட்டு இருந்தென்றால் அது உலகப் போரா இல்லையாங்கிறத நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். நாங்கள் 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள். எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசிய உரிமைக்கு நின்ற தலைமையை, அதனுடைய போராட்ட குழுவை, அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ அதே தான் இன்னைக்கு ஈராக் மேலே நடக்குது, ஈரான் மேலே நடந்தது. உங்களுக்கு தெரியும் எல்லாம். இப்போ வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது. அமெரிக்கா தன்னிச்சையாக காலு உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும், ரஷ்யா தன்னிச்சையாக காலு உண்ட விட்டுறக்கூடாதுன்னு அமெரிக்கா அதுக்கு எதிராக வரும். வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையாக நிற்கிறது, அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது. இங்கே வல்லாதிக்கத்தின் இது என்னன்னா, அது வேட்டையாடி அழிக்குது. எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல, வலிய மிருகம், அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது. இது உலகம் வேடிக்கை பார்த்துருக்கு. அப்படிதானே? இப்போ இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது? என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு, ஈத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, அது இது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடி கொடுத்துக்கிட்டு தானே போகுது. 81 விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 66 ஏக்கரை இதுவரை சுரண்டியிருக்கா நீ நெய்வேலியில். அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போகிறதுக்கு திட்டமிட்டு இப்போ 26 ஏக்கரை எடுத்து வச்சிருக்க. நாங்கள் சொந்த நாட்டில் எங்கள் வளங்களுக்காக எங்கள் வாழ்விடத்தை இழந்துட்டு அகதியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க. என்னடா இப்படி ஒரு 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 நாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்றீங்களடா, அது என்ன காரணத்துக்காடா போர் தொடுக்கிறீங்க? அவன் அணு ஆயுதம் வச்சிருப்பான்பா. போர் முடிஞ்ச பிறகு தெரியுது அணு ஆயுதம் வச்சிருந்ததோ இவன் தான்ட்டு. சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா? அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு? அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு. போர் முடிஞ்ச பிறகு சதாம் ஹுசேன் தூக்கிலிட்ட பிறகு தான் தெரிஞ்சது அணு ஆயுதம் வச்சிருந்ததே அமெரிக்கா தான்ட்டு. இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம். என்கிட்ட ஒரு நடக்குது. மகிழ்ச்சி. நன்றி.